ஸோ இந்த நியூஸ் இப்போ அஃபிஷியலாக இருக்குது. ஹர்ஷித் ராணாவை இந்தியன் ஸ்குவாடில் சேர்த்துருக்காங்க. ஒரு ப்ரிகாஷனரி மெஷராக ஒரு கவர் ஃபார் சம் ஆஃப் தேர் பிளேயர்ஸ் வித் இன்ஜுரிஸ் அப்படின்னு. யாருக்கு காயங்கள், என்ன மாதிரி நிகழ்ஸ் அப்படிங்கிறத பற்றி பிசிசிஐ ஒரு ஊர்ஜிதமான தகவல் அளிக்கலைனாலும் நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் என்னென்னா, இப்போ ஹர்ஷித் ராணா அஃபிஷியலாக டிராஃப்டின் ஆயிருக்காரு ஸ்குவாடில். அண்ட் இவர் இந்தியா ஏவோட ஸ்குவாடில் ஆடிட்டு இருந்தார். அண்ட் டோர் கேம்லேயும் அவர் ஆடினதை பார்த்தோம். அதுக்கப்புறம் இன்ட்ரா ஸ்குவாட் கேம், ஸ்குவாடுக்குள்ளார ஆடின போட்டியிலையும் ஹர்ஷித் ராணா பங்கேற்றார். மற்ற வீரர்கள் அஃப்கோர்ஸ் பின்னாடி திரும்பவும் அனுப்பப்பட்டார்கள். இப்போ அவங்க பங்களிப்பு முடிஞ்சாச்சு, அவங்க போயாச்சு. பட் ஹர்ஷித் ராணா ஆல்ரெடி 2 டெஸ்ட், 5 ODI, ஒரு T20 ஆடிருக்கார். அண்ட் கௌதம் கம்பீருக்கு ரொம்ப ஒரு இணக்கமான ஒரு பிளேயர். இவரோட ஸ்கில் செட் மேலே ஒரு பெரிய வேல்யூ இருக்குது. அண்ட் இவர் நல்லா பேட்டிங்கும் ஆடக்கூடிய ஒரு தன்மை கொண்டவர். இவர் லோவர் மிடில் ஆர்டரில் டொமஸ்டிக் லெவல்லையும் நல்லா ஆடிருக்காரு. ஸோ இப்போ அஃபிஷியலாக அவரை ஸ்குவாடில் அவர் இணைஞ்சிருக்காரு. ஆல்ரெடி பார்த்திங்கன்னா நிறையா ஃபாஸ்ட் பவுலர்ஸ் இருக்கிற ஒரு அணி தான். 5 ஃபாஸ்ட் பவுலர்ஸ் இருக்காங்க அஃபிஷியலி. ஒரு அவுட் அண்ட் அவுட் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் ஜஸ்பிரித் பும்ரா, ஹர்ஷ்தீப், பிரசித் கிருஷ்ணா, முகமது சிராஜ் அண்ட் ஆகாஷ்தீப், நிதிஷ்குமார் ரெட்டி அண்ட் ஷார்துல் டாக்கூர் சீம் பவுலிங் ஆல்ரவுண்டர்ஸும் இருக்காங்க. பட் இருப்பினும் ஒரு எக்ஸ்ட்ரா ஃபாஸ்ட் பவுலிங் குஷன் தேவைப்படுது. ஆகாஷ்தீப்லாம் சமீபத்தில் சில பல காயங்கள்லாம் சந்திச்சுட்டு வந்திருக்காரு. அண்ட் ஒர்க் லோட் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஜஸ்பிரித் பும்ரா 3 டெஸ்ட்டு தான் ஆட போகிறார். அது எந்த 3ன்னு தெரியாது. ஸோ அந்த எக்ஸ்ட்ரா கவர் வந்த வண்ணம் இருக்குது. யார் வாயிலாக அப்படின்னு பார்த்தா நம்ம ஹர்ஷித் ராணா வாயிலாக. இன்னும் தொடர்ந்து நிறையா செய்திகள், தகவல்களோடு உங்களை சந்திக்கிறோம். தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருங்க கெட்ஸ் கிரியேட்டிவ். டூ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். நல்ல வீடியோக்காகவும் இந்த மாதிரி நல்ல பேக்ட்ராப்காகவும் தொடர்ந்து பாருங்கள்.